அன்றியும் அவர் இயேசு சொன்ன அன்றியும் இயேசு அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். அந்த ஞானஸ்தானத்தை குறித்து, அந்த அபிஷேகத்தை குறித்து சொல்ல, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அல்லேலூயா. அபிஷேகம் பெறுவீர்னு சொல்லல, அங்க இயேசு சொல்லும்போது என்ன சொல்றாங்க? ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அப்படிதான் அபிஷேகம். அல்லேலூயா. அதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். ஆமென். கர்த்தருடைய நாமத்தினாலே ஹல்லேலூயா. அந்த அபிஷேகத்தை பெற்றவர்களாய், நம்ம அந்த அபிஷேகத்தில் நிரம்பினவர்களாய் நம்மை ஆண்டவர் நிறைப்பாராக. அல்லேலூயா. ஆலயத்தை கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தால் நிரப்பும் பொழுது ஆலயத்திற்குள் இருக்கிறன்னா அந்த அபிஷேகத்தில் மூழ்க ஆரம்பிக்கிறேன். ஆமென். சீசர்கள் இருந்த அந்த 120 இருந்த அந்த வீட்டு அறையில பரிசுத்தாவியானவர் நிரப்பின பொழுது அங்கிருந்தவர்கள் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டார்கள். அப்படின்னா அப்போஸ்தலர் 2:2 நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வீடு முழுவதையும் அந்த ஆவியானவர் நிரப்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமா. ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். இங்கே தேவ சமூகத்துல, தேவ கிருபையில, தேவ இரக்கத்தை பெற்றுக்கொண்டவர்களாக அந்த அபிஷேகத்தை நம்முடைய வாழ்க்கையில தக்க வைத்துக் கொள்ளுகிறவர்களாக, அபிஷேகத்தினால் நிரம்பின ஒரு வாழ்க்கை. நம்முடைய மாம்சமோ பலவீனம் உள்ளது. எப்ப வேணாலும் பாவத்தில் விழுவதற்கு ஸ்தோத்திர வாய்ப்பு இருக்கிறது. உலகம் நம்மை கவருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கெல்லாம் ஒரு தற்காப்பு கராத்தை அல்ல, பரிசுத்த அபிஷேகம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆவியானவர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆமா. ஸ்தோத்திரம். நல்ல ஸ்தோத்திரம். நல்ல ஆரோக்கியமாக வாழ்வது சிறப்பு. அதைவிட ஆவியில் வாழ்வது அதைவிட சிறப்பு. ஆமென். நம்முடைய பலவீனமான சரீரத்தையே பலமாய் மாற்றி நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அதான் ஆவியின் பலன். நம்ம இந்த உலகத்துல ஸ்தோத்திரம் மாம்ச பலத்தில் இருந்து கொண்டு நம்ம சாதிச்சிட முடியாது. அதை சாதிக்க முடியாத இடத்துல நம்ம சாதிக்கவும் சாட்சியாக மாறவும் வைப்பதுதான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். அல்லேலூயா. அப்படியானால் பரிசுத்த அபிஷேகம் நம்ம எல்லாருக்கும் அவசியம். ஆமென். அல்லேலூயா. அபிஷேகம் பெற்ற ஒருவர் ஸ்தோத்திரம் ஆலயத்துக்குள்ள என்டர் ஆகும் போது எப்படி வருவாங்கன்னா துதியோடும் புகழ்ச்சியோடும் கர்த்தருக்கு மகிமை செலுத்துவதில். அல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட எண்ணத்தோடு தான் வருவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஆமா. உங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தூங்குறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அபிஷேகம் இல்லைன்னு அர்த்தம். பாருங்க. அல்லேலூயா. தூங்குறாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஆளுக்கு என்ன கிடையாது? அபிஷேகம் இருந்துன்னா இங்க சொல்ற அல்லேலியாவை உறங்குறவங்க காதுல போய் சொல்லுவீங்க. அல்லேலூயா. ஆமென். சொல்லி பாருங்க, உறக்கம் வருதான்னு பார்ப்போம். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எங்க காலத்துல எல்லாம் நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எங்க கிட்ட இருக்கிற ஒருத்தன் உறங்க முடியாதுங்க. முடிஞ்சாம எழுப்பி போகும்போது பாயோட கிளம்புவான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அன்னைக்கு இந்த பாய் தானே, சேரெல்லாம் கிடையாது. பாயில இந்த ஓலக்கீரெல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்க. இந்த ஸ்பெஷல் கூட்டம் கன்வென்ஷன் அப்படியெல்லாம் வரும்போது எழும்பும் போது உறங்கினா தெரியும் விவரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய ஆளா சின்ன ஆளோ? ஆமென். அல்லேலூயா. ஆமா. எழும்பும் போது அப்படி எழும்பு. அதுவே தாண்டி சேர்ல உட்கார்ந்தா சேரோடு எழும்புவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். சிலர் உறங்கும் போது உப்பு சாப்பிடுவாங்க. ஆமா. அப்பவே ஸ்தோத்திரம். அப்ப எங்க பக்கத்துல ஒருத்தர் உறங்குறது எங்களுக்கு பிடிக்காது. நாங்களும் உறங்க மாட்டோம், ஒருத்தரையும் உறங்க விட மாட்டோம். ஆமா. அப்ப ஆவிக்கிற ஜீவிதத்துக்கு வந்த பிறகு ஸ்தோத்திரம் விட்டுருவோமா? அல்லேலூயா. ஆமா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஆளு உறங்குதுன்னா இன்னொரு பக்கத்தில் இருக்க ஆளுக்கு அபிஷேகம் இல்லைன்னு அர்த்தம். ஆமா. பக்கத்துல ஒரு கட்டை எரிஞ்சிட்டு இருந்தா ஒரு கட்டை எரியாட்டாலும் என்ன பண்ணும்? அந்த அனல்ல என்ன பண்ணிரும்? எரிஞ்சிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டும் சேர்த்து அப்படியே இருக்குதுன்னா, ஒன்று மந்தம் பிடிச்சும் ஒன்று மாப்பு பிடிச்சு இருக்குதுன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டுக்கு என்ன போச்சு? உங்களை சொல்லலை. ஸ்தோத்திரம். இருந்தாலும் உங்களை சொல்ற மாதிரியே நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்பா உங்களை தான் சொல்றேன். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்தின் அப்போ அபிஷேகம் என்பது நம்மள கரை புரண்டு ஓட வேண்டிய, நிரம்பி இருக்க வேண்டிய, அல்லேலூயா, சிரசு முதல் பாதம் வரைக்கும் நிரம்பி இருக்கிற அனுபவம் தான் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் அனுபவம். அல்லேலூயா. இதுல அவன் என்ன முழுவதும் நிரப்புங்க அப்படிலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியானவன் நிரம்பினால அவன் உச்சி முடி முதல் உள்ளங்கால் வர. அல்லேலூயா. இதுல கேப் எல்லாம் கிடையாது. ஆமாம், ஏன்னா கொஞ்சத்துல நிரப்பி இருக்கிறாரு, எனக்கு இன்னும் வேண்டும் அப்படியெல்லாம் கேட்கல. நிரப்பினாலே அது அனுபவங்க. பரிசுத்த ஆவியானவரால் அவை ஸ்தோத்திரம் எப்போதாவது நிரம்புறதல்ல, எப்பொழுது நிரம்ப வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரால் எப்பொழுது நிரம்பணும் அப்படின்னா, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிற வாழ்க்கை வர வேண்டும் என்றால் 3 காரியத்தை நம்ம கவனிக்கணும். 3 காரியத்தை கவனிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, அதுக்கு முன்னாடி எத்தனை பேர் பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகத்துல நிரம்பி அந்த வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தருக்கு சாட்சியாக வாழணும்னு விரும்புறீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அபிஷேகமாவது டேஸ் ஆகுது. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், அபிஷேகம். அப்போ நீங்க நான் சர்ச்சுக்கு வரலன்னா நீங்க என்ன எங்களை வீட்டில் இருக்காவ விடுறீங்க? ஆமென். போன் பண்ணி என்ன பண்றீங்க? ஆமென், கேட்குறீங்க, ஏன் வரவில்லை, எதற்கு வரவில்லை? ஆமென், ஸ்தோத்திரம். எனக்கு பாக்கெட்டில் இருக்கிற பலவிதமான இதெல்லாம் எடுத்து சொன்னாலும் கரெக்டாக அடிச்சிருவீங்க, அவன் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்க. இதனால தான் அவங்க வரலைன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருவீங்க. அதனால் ஒன்றும் சொல்ல முடியல. அதனால அந்த நேரத்தில் என்ன பண்ண வந்து உள்ளே உட்காந்துட்டு போற அபிஷேகம் எல்லாம் பரவ பார்த்துக்கலாம், அபிஷேகம் எல்லாம் பரவ பார்த்துக்கலாம். அபிஷேகமாவது ஆமென், ஸ்தோத்திரம். அபிஷேகம் நமக்கு அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு குறிப்பு இருக்கத்தான் செய்கிறது போல தோணுது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தங்கச்சி, தம்பி, அண்ணா, அக்கா, அபிஷேகம் இல்லைன்னா பரலோகத்தில் இடம் இல்லப்பா. அல்லேலூயா. அபிஷேகம் வேணும். ஆமென், அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அபிஷேகம் வேணும். ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிற ஆவியின் வல்லமை, ஆண்டவர் இலவசமாய் கொடுக்கிற ஆவியின் பலன், கர்த்தருடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அந்த அபிஷேகத்தை அபிஷேகத்தில் அந்த நிரம்பின அல்லது அந்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுகிற அபிஷேகத்தில் மூழ்கி இருக்கிற ஒரு வாழ்க்கையை ஆண்டவராகிய தேவன் நமக்கு நிரந்தரமாய் தர வேண்டும் என்றால் 3 காரியத்தை நாம் கவனிக்க வேண்டும். அல்லேலூயா. ஒன்று, ஆமென், ஸ்தோத்திரம். அதே அப்போஸ்தல நடபடிகள் 1ஆவது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசியுங்கள். அப்போஸ்தலர் 1:5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், ஆமா, எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். காத்திருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. காத்திருங்கள். என்ன பண்ணணும்? காத்திருக்கிறான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமா, உடனே இப்படி நினைச்சிட விடாது. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி அப்படின்னு. ஆமா, இப்ப கூட ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், லவ் பண்றவங்க கூட காத்திருக்கிறது இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். 2 நாள் பேச்சு, 3ஆம் நாள் கல்யாணம், 4ஆம் நாள் டைவர்ஸ். நீ உன் வீட்டுக்கு போ, நான் என் வீட்டுக்கு போறேன். ஆமென், அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு உள்ள ஏன்னா யாரும் கூட இப்ப வெயிட் பண்றது மாதிரி இல்லை. 1 வருஷம் எனக்காக காத்திருந்தார் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. ஆமா, ஆமா, ஸ்தோத்திரம். அது பேசும்போது அது இப்போ முக கூட பார்க்க வேண்டாம். ஆமா, இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில், ஸ்தோத்திரம், ஃபேஸ்புக்கில், டெலிகாமில் மெசேஜ் அனுப்புனா போதும். அனுப்புறது 60 வயசு கிழவன், பேசுறது 16 வயசு குரல். ஸ்தோத்திரம் டார்லிங். ஓ, அவங்க நினைக்கும் பயங்கரம், வந்து பார்த்தா தான் தெரியுது. ஸ்தோத்திரம், தாடி நிறைச்ச கிழவன் அப்படின்னு. கர்த்தர் ஸ்தோத்திரம். என்ன பண்றது? பேசிட்டல. ஒரு நாள் வாழ்க்கையை வாழ்ந்துருவோம். வாழ்ந்துட்டு அப்படியே நீ உன் வீட்டுக்கு போ, அந்த பஸ் ஸ்டாண்ட் வழி அப்படியே வீட்டுக்கு போ, நான் இந்த பஸ் ஸ்டாண்ட் வழி இப்படியே வீட்டுக்கு போயிடுறேன். வேதம் சொல்லுகிறது, அவள் தின்று துடைத்து ஒன்றும் அறியாமல். ஆமா, தின்னுறா, துடைக்கிறா, ஒன்றும் இல்லை, பழக்கப்பட்டு போச்சு, தொடச்சிட்டு போயிட்டே இருக்கிறா. இன்னைக்கு பாவம் அப்படிதான், பாவமா தெரியுதுல்ல, அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆவியானவர் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமென். காத்திருக்கணும். எங்க காத்திருக்கணுமா? அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, எருசலேமை விட்டு போகாமல். அப்படின்னா தேவ சமூகத்துல காத்திருக்கணும். ஆமென்.
ஆமே தனிமையில ஆமே ஸ்தோத்திரம் ஆமே ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கணும், தேவனுடைய பாதத்துல காத்திருக்கணும். எப்போதாவது காத்திருக்குதல் அல்ல, என்றைக்கும் காத்திருக்குதல். அல்லேலூயா. காலை நேரத்துல ஒரு வேலையை துவங்குவதற்கு முன்னாக கர்த்தருடைய சமூகத்தில் எப்படி இருக்கணும்? காத்திருக்கணும். ஆமே சங்கீதம் 5:3 சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவனுடைய வார்த்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தாவே காலையில் என் சத்தத்தை கேட்டருளுவீர். ஆமா, எப்ப கேட்டருளுவீர்? காலையிலே. எப்போ? ஆமா, நம்ம வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இப்ப கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டேன், இப்ப ஜெபம் இல்லை, அது ஜெபிக்கலாம். ஆனா நீ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அபிஷேகத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அபிஷேகத்தின் நிறைவை காத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அபிஷேகத்தில் நிரம்பி இருக்க வேண்டும் என்றால் காத்திருக்க வேண்டும். எப்பன்னா காலையில. அல்லேலூயா. எப்ப காத்திருக்கணும்? காலையில. ஆமே ஸ்தோத்திரம். ஆமே காலையில இல்ல காலையில ஆமே எழும்பி ஆமே ஸ்தோத்திரம் டிபன் செஞ்சு சமையல் செஞ்சு பிள்ளைகளை அனுப்பி புருஷன் அனுப்பி பிறகு காத்திருக்குதல் அது ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், அபிஷேகத்துல நிரம்ப நினைக்கிற ஒருவர் காலையில் எழும்பி கர்த்தருடைய சமூகத்தில் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். அல்லேலூயா. அழகா சொல்லுது, எருசலேமிலே காத்திருக்கணும், தேவ சமூகத்துல காத்திருக்கணும், தேவ பிரசன்னத்துல காத்திருக்கணும், தேவ ஆலயத்துல வந்து காத்திருக்கணும். அல்லேலூயா. ஆமா, எப்படி சொல்றாரு? அடுத்து சொல்றாரு, காலையில் உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி ரெடியாகி காத்திருக்கணும். ஆமா ஆமா. சிலர் தூங்கின எழும்பின படுக்கை எடுத்துக்கொண்டே வந்து அந்த முடுனது அந்த பெட்ஷீட் தான், அடுத்து முக்காடு போடுவது அந்த பெட்ஷீட் தான். ஐயோ ஆண்டவரே, ஆமே ஸ்தோத்திரம், என்னை கேளும் ஆண்டவரே, என்னை கவனியும் ஆண்டவரே அப்படின்னா ஆமே ஸ்தோத்திரம். அப்படி இல்லை. சிலர் வந்து ஆமா இங்கெல்லாம் இந்த ஜூஸ் எல்லாம் வடிஞ்சிருக்கும், அது ஜூஸ் தான் சொல்ல முடியும். ஆமே அல்லேலூயா. அங்கெல்லாம் வடிஞ்சிருக்கும், அதெல்லாம் அது கர்த்தர் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். ஆமே அப்படி எழும்பி அந்த கொழுவ வாயோட உட்கார்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே ஆமே ஆமா, என்னை நிரப்புங்கப்பா. ஆமே ஃபர்ஸ்ட் போய் வாய் கழிட்டு வா, நிரப்புறது. ஆமே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா அப்படி சொல்லாம நம்ம பக்கத்துல ஒரு ஆள் வந்தாலே அப்படின்றோம். கர்த்தருக்கு பரிசுத்தராகிய தேவனுக்கு முன்னாடி நிக்கிற நம்ம காலையில் எழும்பி லெஃப்ட் ரைட்டு போயிட்டு ஆண்டவரே வந்துட்டேன்ல, திரும்பி வந்துட்டேன்ல அப்படின்னு சொல்லி நிக்கிறது இல்லை. ஆமா, ஆயத்தமாகி காத்திருக்கணும். அதுக்காக பாஸ்டர், அதுக்காக நான் ரெடியாகி வர்றதுக்கே 1 hour ஆகும், அதுக்கு மோசமான கேஸுன்னு அர்த்தம். சிலர் பாத்ரூமுக்குள்ள போய் ஏறி இருந்தேன்னா பின்னாடி இருந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ண, வெளியில நின்னுக்கிறவங்க வெளியே வந்து விடு வந்து விடு வந்து விடு ஐயோ வந்து விடு அப்படின்னு உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணாதான் வெளியே வருவாங்க. ஆளுகளை பார்க்குங்க, ஹலோ ஆளுங்க ஆமே ஸ்தோத்திரம், தவம் இருக்கணும், வந்து விடு வந்து விடு. ஆமா 3/4 மணிக்கு இருந்தா அப்படியே பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ. ஏன்னா போகும்போது ஒரு ரூபமா போயிருப்பாங்க, வெளியே வரும்போது வேற ஒரு ரூபமா. ஆமா வேர்த்து ஊத்து, ஐயோ அப்பா. ஆமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆண்டுடைய நாமத்துல போனமா, முடிச்சமா, வந்தமா, எழும்பினமா, கர்த்தருடைய சமயத்தில் உட்கார்ந்தமா, கிருபையை கேட்டமா, அபிஷேகத்தில் நிரம்பினமா, நாளை துவங்கினமா. அல்லேலூயா. ஆமா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருக்கு ஆமை படுக்கை விட்டு எழும்பி ஆமை தனியா போய் உட்கார்ந்து ஜெபம் பண்றதுக்கு விருப்பமே வராது. ஆமா படுத்து அப்படியே ஆமை ஸ்தோத்திரம் 6 அடியில படுத்து 3 அடியில நிமிர்ந்து ஆமா 1/2 அடியில குறுகி ஆமா அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து 6 அடியில நிமிர்ந்து. ஆமா அல்லேலூயா. ஆமா இதெல்லாம் வீட்டுல போய் இந்த பாயிண்ட கேளுங்க.